வணக்கம். இந்த வாரத்தோட வீக்கெண்ட் செஷனில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50ல் இருக்க 50 பங்குகளில் அதிகமாக டிவிடெண்ட் தர பங்குகள் மற்றும் 500 ரூபாய்க்கு குறைவாக வர்த்தகமாயிட்டு இருக்க பங்குகள் என்ன அப்படின்றதான் பார்க்குறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நம்ம முன்கூட்டியே நல்லா தெரிஞ்சுட்டு தாங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் முதல் விஷயம், அந்த பங்கு ஒரு நல்ல நிறுவனத்தோட பங்கா, ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியோட பங்கா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, அந்த நிறுவனம் ஒரு லாபகரமான நிறுவனமா, அந்த நிறுவனத்திற்கு கடன் அதிகமாக இருக்கா, அந்த நிறுவனம் சார்ந்த சர்வீசஸ்க்கோ இல்லை அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கோ உலக சந்தையில் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் லாங் டேர்மாக மக்களுக்கு தேவைப்படுற பொருள் தானா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி அந்த நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு எவ்வளவு லாபம் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதன் அடிப்படையில் நாம் இப்போது நிஃப்டி 50ல் இருக்க 50 பங்குகளில் 500 ரூபாய்க்கும் குறைவான பங்குகள் மற்றும் அதிகமாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்க பங்குகள் அப்படின்றத அடிப்படையில் ஒரு 10 பங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த 10 பங்குகள் எப்படி இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த 10 பங்குகளில் முதல் பங்கு டாடா ஸ்டீல். இப்போ நான் சொல்கிற டேட்டா எல்லாமே 29 ஜனவரி 2025, அதாவது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டேட்டாஸ் தான். அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய அனலிசிஸ் இன்றைக்கி இருக்க போகுது. அதன் அடிப்படையில் நாம் இப்போ பார்க்க போகிற முதல் பங்கு டாடா ஸ்டீல்ஸ். ஸோ இந்த பங்கு 131 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கு 217.57 கோடிகள் சராசரியாக ஒரு நாளைக்கு வர்த்தகமாகிட்டு. இது போக அந்த பங்கோட கடந்த ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக 184 ரூபா 60 பைசா அப்படின்ற அதிகபட்ச விலையிலையும் 122 ரூபா 62 காசு அப்படின்ற குறைந்தபட்ச விலையிலையுமே வர்த்தகமாகிருக்கு. இப்போ அது எவ்வளோ வர்த்தகமாகிட்டு இருக்குன்னா 131 ரூபா. ஸோ இது அதனுடைய குறைந்தபட்ச விலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதாவது குறைந்தபட்ச விலை 122 ரூபா, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 131 ரூபா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா டிஃப்ரெண்ட்டில் தான் அந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 30 நாட்களில் இந்த பங்கு 5.84% வரையும் விலை குறைஞ்சிருக்கு. இதுவே ஒரு வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3.11% வரையும் இதனுடைய விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இந்த பங்கு ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்க பங்கு. இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு 15 ரூபா 50 பைசாவை டிவிடெண்டாக மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் இந்த பங்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.83% டிவிடெண்டாக மட்டும் லாபம் கிடச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் 1:1 அப்படின்ற விகிதத்தில் போனஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு டாடா ஸ்டீல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாடா ஸ்டீல் கம்பெனியோட ஷேரை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பார்க்க போகிற பங்கு ஐடிசி ஹோட்டல். இந்த பங்கு கடந்த 29 ஜனவரி 2025 அன்னைக்கு தான் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஐடிசி ஹோட்டல்ன்றது ஐடிசி கம்பெனியோடைய கிளை நிறுவனமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த பங்கான 3வது பங்குக்கு போயிடலாம். ஸோ இதனுடைய 3வது பங்கை நம்ம பார்க்க போகிறது ஓஎன்ஜிசி. இந்த ஓஎன்ஜிசி அப்படின்றது கடைசியாக 252 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்கு. 141.34 கோடிகள் அளவுக்கு ஒரு நாளைக்கு இந்த பங்குகளில் வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. இந்த பங்கோட கடந்த ஒரு வருஷத்தில் அதிகபட்ச விலை அப்படின்றது 345 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலை 223 ரூபாயாகவும் இருந்திருக்கு. இப்போ இருக்க விலை அதனுடைய குறைந்தபட்ச விலையை விட 30 ரூபா கூட இருக்குது. இந்த பங்கு கடந்த 30 நாட்களில் 6.12% அதனுடைய விலை அதிகரிச்சிருக்கு. போன மாதத்தை விட இந்த மாதம் இந்த பங்குடைய விலை 6% வரையும் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குடைய விலை 0.44% வரையும் குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதே விலைக்கு தான் நீங்கள் போன வருஷத்துக்கு வாங்கியிருக்க முடியும். அடுத்ததாக டிவிடெண்ட் பார்ப்போம். இந்த நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு 10.45% அப்படின்ற ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பங்கு நீங்கள் ஓஎன்ஜிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா 26 ரூபா 35 பைசாவை டிவிடெண்டாக மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இப்போதைய விலையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த விலை 10.45% இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பிபிசிஎல். இந்த பிபிசிஎல் அப்படின்றது இன்றைக்கி டேட்டுக்கு 257 ரூபா 75 பைசாவாக விற்கப்பட்டு வருது. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 240 கோடி அப்படின்ற அளவுக்கு இந்த பங்குகளில் வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் 376 ரூபா அப்படின்ற அதிகபட்ச விலையையும் 234 ரூபா 70 பைசா அப்படின்ற குறைந்தபட்ச விலையையும் ரீச் ஆகிருக்கு. இப்போ இருக்குது அதனுடைய விலை அதனுடைய குறைந்தபட்ச விலையை விட ஒரு 30 ரூபா கூட இருக்குது. கடந்த 30 நாட்களில் மட்டும் இந்த பங்கு 12.45% வரையும் விலை குறைஞ்சிருக்கு.
கடந்த ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா 47% வரையும் இந்த பங்குடைய விலை இப்போதைக்கு குறைஞ்சி வர்த்தகமாயிட்டு இருக்கு. சரி, இந்த கம்பெனி இப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு 2.9% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இந்த பங்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹7.50 டிவிடெண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு கிடச்சிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பெல். இந்த நிறுவனத்தோட தற்போதைய விலை பார்த்திங்கன்னா ₹267.85 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 381 கோடி அளவுக்கு பங்கு சந்தையில் வர்த்தகமாகிட்டுருக்கு. இந்த பங்கோட அதிகபட்ச விலையாக கடந்த ஒரு வருஷத்தில் ₹340 அதனுடைய குறைந்தபட்ச விலை ₹171 பதிவாகிருக்கு. கடந்த 30 நாட்களில் மட்டும் இந்த பங்கு 8.51% வரையும் விலை குறைஞ்சி காணப்படுது. இப்போ இருக்க இந்த விலையானது போன வருஷத்தை விட 39.97% அதிகமாக இருக்குது. போன வருஷம் இந்த பங்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பங்குடைய விலை 39% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு 1.34% வரையும் டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பங்குக்கு ₹3.60 அப்படின்ற அளவுக்கு அவங்க டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பங்கு பவர் கிரிட். இந்த பவர் கிரிட் நிறுவனம் ₹288.50 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக 137 கோடி அளவுக்கு பங்கு சந்தையில் வர்த்தகமாகிட்டுருக்கு. இந்த பங்குடைய கடந்த ஒரு வருஷத்தில் அதிகபட்ச விலையாக ₹366.25 அப்படின்ற லெவலில் பதிவாகிருக்கு. இதே இந்த பங்கோட குறைந்தபட்ச விலையாக ₹245.15 அப்படின்ற லெவலில் பதிவாகிருக்கு. இந்த பங்கானது கடந்த 30 நாளை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6.97% வரையும் விலை குறைஞ்சி இப்போ காணப்படுது. கடந்த ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13.35% விலை உயர்ந்து காணப்படுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த பங்கு 13.35% வரையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த பங்கு 2.85% வரையும் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பவர் கிரிட் பங்கு நீங்கள் ஒரு பங்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹8.25 டிவிடெண்ட்டாக கிடச்சிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பங்கு விப்ரோ. இந்த பங்குடைய தற்போதைய விலை பார்த்திங்கன்னா ₹312 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு பங்கு சந்தையில் மட்டும் சராசரியாக 508 கோடி அளவுக்கு இந்த பங்கு வர்த்தகமாகிட்டுருக்கு. இந்த பங்குடைய 52 வாரங்களில் உச்சபட்ச விலையாக ₹324.60 அப்படின்ற விலையையும் குறைந்தபட்ச விலையாக ₹208.50 அப்படின்ற லெவல்லையும் ட்ரேட் ஆகிருக்கு. கடந்த 30 நாட்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க இந்த விலை ₹1.08 அளவுக்கு அதிகமாக காணப்படுது. போன வருஷம் இந்த பங்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த விலையை விட இந்த வருஷத்து அதோடைய விலை 33% வரையும் குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த பங்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பங்கு அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு 2.72% வரையும் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ₹8.50 அப்படின்ற அளவுக்கு ஒரு பங்குக்கு அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பங்கு என்டிபிசி. இந்த பங்குடைய தற்போதைய விலை ₹322.50. இந்த பங்கு ஒரு நாளைக்கு 512 கோடி அளவுக்கு சராசரியாக பங்கு சந்தையில் வர்த்தகமாயிட்டிருக்கு. இந்த பங்குடைய உச்சபட்ச விலை, அதாவது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ₹448.45 அப்படின்ற அதிகபட்ச விலையையும் ₹296.85 அப்படின்ற குறைந்தபட்ச விலையிலும் இந்த பங்கு வர்த்தகமாயிருக்கு. இந்த பங்கு கடைசி 30 நாளில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க அதோடைய விலை 4.1% வரையும் குறைஞ்சிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்கோட விலை 1% வரையும் சரிஞ்சு காணப்படுது. இந்த கம்பெனி ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு 2.24% வரையும் அவங்க கடந்த வருடத்தில் டிவிடெண்டாக மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ₹7.25 ஒரு பங்குக்கு அவங்க டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோல் இண்டியா. இந்த பங்குடைய தற்போதைய விலை பார்த்தோன்னா ₹380.60. இந்த நிறுவனம் ஒரு நாளைக்கு சராசரியாக பங்கு சந்தையில் 251 கோடிகள் அளவுக்கு ஒரு நாளைக்கு பங்கு வர்த்தகத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த நிறுவனத்தோட அதிகபட்ச விலையாக ₹543.50 ₹361.25 கடந்த 52 வாரங்களில் பதிவாயிருக்கு. இப்போ இருக்க அந்த விலை அதனுடைய குறைந்தபட்ச விலையை விட ₹20 தான் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக கடந்த 30 நாட்களில் இந்த பங்கோட விலை பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்க அந்த விலைன்றது 0.28% குறைஞ்சி காணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் முன்னாடி இந்த பங்கு நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருந்தீங்களோ அதே அளவு தான் இப்பயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே நீங்கள் போன வருஷம் இந்த பங்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா
இந்த பங்குடைய விலை இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 8.08% வரையும் சரிஞ்சு காணப்படுது. இந்த நிறுவனமும் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் ரெகுலராக கொடுக்குற நிறுவனம். 0.21% வரையும் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கோல் இண்டியா ஷேர் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஷேருக்கு 80 பைசாவை அவங்க டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஐடிசி. இந்த ஐடிசின்றது 433.25 அப்படின்ற அளவுக்கு வர்த்தகமாயிட்டிருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக 656 கோடிகள் அளவுக்கு பங்குச்சந்தையில் வர்த்தகமாயிட்டிருக்கு. இந்த பங்குடைய அதிகபட்ச விலையாக 528.50 அப்படின்றதையும் குறைந்தபட்ச விலையாக 399.35 அப்படின்ற அளவுலையும் பதிவாயிருக்கு. சமீபமாக தான் இந்த பங்குலேருந்து ஐடிசி ஹோட்டல் அப்படின்றது பிரிஞ்சிருக்கு. மேலும் இந்த பங்கு கடந்த 30 நாளில் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9.45% வரையும் விலை குறைந்து காணப்படுது. ஒரு வருடத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3.66% வரையும் விலை குறைந்து காணப்படுது. ஸோ இந்த பங்கும் ரெகுலராக டிவிடெண்ட் தர பங்கு தான். ஸோ ஐடிசி ஹோட்டலில் என்ன டிவிடெண்டோ அதே தான் இந்த பங்குக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐடிசி கடந்த ஒரு வருடத்தில் போனஸாக மட்டும் 1:1 அப்படின்ற ரேஞ்சில், அதாவது ஒரு பங்குக்கு ஒரு பங்கு அப்படின்ற லெவலில் போனஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் அந்த 10 பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த பங்குகளை பற்றி இன்னும் தகவல்கள் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கமெண்ட்டில் அதை நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள் உங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதை நம்மளோட கமெண்ட்டில் நீங்கள் எழுதுங்க. எந்த பங்குகளை எடுத்து இன்னும் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பங்குகளோட பேர்களை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ அடுத்த வர வீடியோக்களில் அந்த பங்குகளை ஸ்பெஷலாக எடுத்து இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற தொடர்ச்சியான பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.